என் அன்பின் பிரியமே, பாபாவை மிஞ்சிய வைத்தியரில்லை என்றே கூறலாம். அது எவ்வாறு என்றால், தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும். பாபாவிடம் முழு நம்பிக்கை வை. இங்குள்ள பக்கீர் உனது வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னிடம் நீ நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் உனக்கு அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிப்பேன். என்னுடைய பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போன்றுதான் நானும். பக்தர்களாகிய நீ எதற்கும் கலங்கக்கூடாது, கவலை கூடாது. என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை நீ மகிழ்ச்சியோடு அனுபவிப்பாய். இது நான் சொன்ன சத்திய வாக்கு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் காயப்படுத்தாதே, கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு எதிரி. அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம் மட்டும்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று புரிந்து கொள். இன்று உன்னுடைய அப்பாவாக பேசவில்லை, உன்னுடைய ஆசானாக நான் பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள். அதை முதலில் புரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். அன்பு குழந்தையே, உன்னுடைய வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக நீ வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை. போனது போகட்டும். இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். கவலைப்படாதே. என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருப்பேன்.